ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஒளிவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குண்டுமல்லி பூச்செடி பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு சில அப்டேட் கொடுத்துட்டு தான் இருந்தோம் குண்டுமல்லி செடி பற்றி. இப்போ நல்ல பீக் சம்மரில் இருக்கும். வழக்கத்தை விட அதிகமான வெயிலுமே அடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக தண்ணி கரெக்டாக கொடுத்துட்ருக்கணும், உரம் கரெக்டாக கொடுக்கணும், உரத்தோட அளவுமே கரெக்டாக கொடுக்கணும். இப்போ டிஏபி 15 டேஸ் ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் அளவு தான் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா, மழை காலத்தில் சேர்த்திட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப செடி வேரை சுட்டு செத்து போயிடும் செடியெல்லாம். அதுக்கு அடுத்த விஷயம், நாங்கள் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ காடு ஃபுல்லாக கொஞ்சம் புல் இருக்கும். இதை ஏன் இப்படியே விட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக இந்த நிலப்பசிரின்னு சொல்லுவாங்க. இது நிறைய இருக்குது. இது எப்படி இதாகும்னா, இதில் குட்டி குட்டியாக சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் கொஞ்சம் விழுந்தோடனே மறுபடியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆகி என்னாச்சு அப்படின்னா, இப்படி காடு ஃபுல்லாமே இப்படி இருக்குது. இது நம்மளோட தோட்டத்தில் வயக்காடு அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏன்னா இது தண்ணி விட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் இது இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி என்ன ஆகும்னா, இந்த ஒரு பீஸ் எங்கேயாவது விழுந்தது அப்படின்னா அந்த இடத்துல வேர் கொடுத்தும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியும் இதாகும், விதையிலையும் முளைக்கும். இப்படி முளைச்சி காடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்து. நாங்கள் சரி அதாவது மருந்தும் அடிக்க வேணாம், இதை களையும் வெட்ட வேணாம், கொஞ்சம் வெயிலுக்கு ஈரத்தை தக்க வச்சுக்கும், மண் கொஞ்சம் ஈரத்தை தக்க வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இதை விட்டோம். இதை விட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது என்னென்னா அந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கத்தாழைப்பூச்சி, கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அஸ்வினி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ளைப்பூச்சி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னாச்சுன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு நம்மளோட செடியிலலாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசிரியில் இருந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த செடியெல்லாம் என்ன மாதிரி ஆக்கிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த செடி பூ ஃபுல்லாகவே முருடாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் இது என்ன பண்ணியிருந்தோம்னா, நல்லா பெருசாக இருக்கிற செடியை கட் பண்ணி விட்டோம்னா தான் பூக்கள் அதிகமாக கொடுக்கும். அதனால் கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த பசிரியும் அதிகமானனால இங்கே பாருங்கள், அப்படியே செடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பசிரி இருக்குது, இந்த குண்டுமல்லி தோட்டம் இருக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான். நம்ம தண்ணி ஈரத்தை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம தண்ணி தான் விடணும். இந்த மாதிரி புல் இருந்தால் தண்ணியை தக்க வச்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். முடிஞ்ச வரை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருப்போம். செடியும் ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுவரை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. இந்த மாதிரி முருடாக இந்த மாதிரி இந்த அளவுக்குலாம் செடி வந்ததே கிடையாது. ஆனால் இந்த டைம் ஒரு 3 பாத்தி ஃபுல்லாக வந்துருச்சு. அதாவது ஒரு 100 செடி பக்கம் அப்படி ஆகிடுச்சு. இது ஒரு டைம் ஒரு மருந்து சேர்த்து அடித்தோம். எள்ளுக்காட்டு கடிக்கும்போது அந்த பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கிறதுக்காக அடித்தோம். அந்த மாதிரி லைட்டாக அந்த பக்கம் பிடிச்சி விட்டாங்க. அதனால் இது தாக்கலை, இந்த சைடு ஃபுல்லாக தாக்கிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு நம்ம எப்போவுமே பண்ணுற விஷயத்த ரெகுலராக பண்ணுவோம். நம்ம புதுசாக நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க, நல்லா பெருசாக அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, பூத்து முடிச்சிருச்சுன்னா கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக மறுபடியும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இது குண்டுமல்லி இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது தான். அதனால் பூக்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொழுந்து நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வெயிலில் தண்ணி மட்டும் கொடுத்து உயிர் காப்பாற்றினாச்சும் வைக்கணும் அப்படின்றது தான். தண்ணி இப்போ நிறைய ஏரியாவில் இல்லாமல் இருக்குது. இருந்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாச்சு கொடுத்து நம்ம இதை எப்படியாவது காப்பாற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.